கவின் டீலர்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அது ஒரு எக்ஸாக்டாக ராஜீவ்காந்தி நினைவு இல்லம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரு. ஸ்ரீபெரும்புத்தூர் ஊர்லேருந்து ஒரு 3.6 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே நிறைய லேஅவுட் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வாட்ச்மேனோட ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரோடு. இதெல்லாம் 30 ஃபீட் ரோடு. இதுலேயும் ப்ராப்பர்ட்டி சேல் இருக்குது, பின்னாடி சேலுக்கு இருக்குது, இந்த ரூட்லேயும் இருக்குது. உள்ளே வந்து ஒரு 20 வீடு கட்டிருக்காங்க. அதையும் இப்போ உள்ளே பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷன். உள்ளேயும் ஒருத்தர் லேஅவுட் போட்டு ரேட்டு 2400 சேல் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு. அவங்களோட நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 to 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 800 ரூபா வரைக்கும் கம்மியாக கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடு காமிக்கிறேன் பாருங்கள். லேஅவுட் வந்து நல்ல ஒரு பெரிய லேஅவுட். இதில் ஒரு வீடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒருத்தங்க கட்டிருக்காங்க. ஒன்லி சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்து தங்குறாங்க. எவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு 20-25 வீடுங்க இருக்குது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு 20-25 வீடு இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செடி முளைஞ்சிருக்கு. நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 24,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க வந்து சேலுக்கு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பிளாட்ஸ்க்கு மேலே கொடுக்கலாம். 1405 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 7300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே வந்து எடுக்கலாம். நம்ம நல்ல ஒரு லேஅவுட்டு. வீடுகளும் பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் வீடு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம். வீடு எப்படி இருக்குது, பக்கத்தில் ஒரு பெரிய லேஅவுட் போட்டிருக்காங்க, அவங்க என்ன காஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க, எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ பார்க்கலாம்.
ட்ரோன் வியூவிலே நான் காமிச்சிருப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த இடமும் நம்ம பார்க்கலாம். வீடுகள் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். நான் அங்கே போய்ட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி தான். ஒரு 15-20 வீடுக்கு மேலே இருக்குங்க. எல்லாமே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நம்ம ட்ரோன் வீடியோவிலே பார்த்துருப்போம். அழகாக அவங்களுக்கு வந்து இந்த வீடெல்லாம் தெரியும். பக்கத்தில் வந்து பெரியபெரல் ரிங் ரோடு, அதாவது 300 அடி பைபாஸ் வந்துட்டு இந்த பக்கம் கிராஸ் ஆகி தான் போகுது. எங்கன்னா அதானி போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம பார்த்த வழியாக போயிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போகுது. அது மாதிரி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து பக்கத்துலேயே வருது. பார்த்தீங்க, மேபி பக்கத்துலேயே ஒரு சின்ன ரோடு இருந்ததுன்னா கனெக்ட் தான் அதில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் அது போனதுக்கப்புறம் நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்குங்க. நிறைய வீடு எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கார் பார்க்கிங் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. பில்டர்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லி வந்து இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இங்கேருந்து நம்ம ட்ரோன் வியூவிலே பார்த்துருப்பீங்க. ஒரு லே அவுட்டும் இருக்குது பக்கத்தில், ஒரு பெரிய லே அவுட்டு. அதுவும் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து பழைய லே அவுட்டு, டிடிசிபி அப்ரூவல் லே அவுட்டு. 30 ஃபீட் ரோடு, 23 அடி ரோடு தான் இந்த பிளாட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற பிளாட்ஸ் வந்து மொத்தமாக போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே சுற்றி இருக்குது பிளாட்ஸ் அங்கங்கே. நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்ம அங்கேருந்து வீடும் காமிச்சோம் எத்தனை வீடு இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து இது ஒரு பிளாட் இருக்குது. இந்த 2-3 பிளாட் வந்து நான் கவனித்த வரைக்கும் தெருக்கூத்து இருக்குது. இந்த பிளாட் சேலுக்கு இருக்குது. அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 4 பிளாட் சேலுக்கு இருக்குது. எல்லாமே நீங்கள் வரும்போது க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். எந்த பிளாட் கேட்குறீங்களோ அது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். 1405 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 4-5 பிளாட் சேர்த்து எடுக்கும்போது 7300 ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சமாக எடுக்கலாம். அது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி அந்த பக்கம் இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40 அடியிலேருந்து 50 அடி வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வருது. மினிமம் 30 அடி ஃப்ரண்டேஜ். நல்ல ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க. மரங்கள் எல்லாமே எஜ்ஜில் எல்லாமே நல்ல ஒரு 10 வருஷத்துக்கு வளர்ந்த மரங்கள். அது இல்லாமல் சேஃபான ஒரு லொக்கேஷன் கூட. பக்கத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் கூட இப்போ பார்த்தேன் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா உள்ளே ஒரு 10 நாய் இருக்குது, வளர்க்குறாங்க. நைட்டு யாருமே உள்ளே விடாதான். அந்தளவுக்கு ரொம்ப செக்யூரிட்டி மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. ஆள் ஒரு 10 பேர் வந்துட்டு நாய் இருக்கிறதுல வந்து தெரியாத ஆளுங்க நைட்டில் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே உள்ளே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதான். இந்த பிளாட்டும் நமக்கு சேலுக்கு இருக்குது. பட் இதுவும் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்து தெருக்கூத்து இருக்குது. நார்த் ஃபேஸிங், நார்த்து தெருக்கூத்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் இருக்குது. உள்ளே நிறைய பிளாட்ஸ் இருக்குது. இது ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டு. அந்த பக்கம் ஒரு 4-5 பிளாட்ஸ் இருக்குது. லே அவுட்டும் பெரிய லே அவுட் போட்டிருக்காங்க. அதோட காஸ்ட்டுக்கும் இதோட காஸ்ட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து அந்த லே அவுட்டில் கொஞ்சம் பாதி சேல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டே இங்கே கொடுக்கலாம். நீங்கள் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம் அந்த இடத்துல. சைடில் அந்த வீடு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வீடுலாம் பாருங்கள், நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. பில்டர் வீடு தான். எல்லார் வீட்லையுமே வந்து வெளியில் போகிறது கரெக்டாக கம்பல்சரி கார் வச்சுருக்காங்க. எல்லாமே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. இந்த பக்கம் ஒரு சீட் போய் நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். நம்ம அந்த லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு, அந்த லே அவுட்டுக்கும் இதுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடு பாருங்கள், நல்லா அழகாக. நான் ட்ரோன்லேயும் ரொம்ப லாங்லேருந்து காமிச்சால் வீடோட ஃப்ரண்ட் வியூ தெரியாது. நல்லா அழகான ஒரு ஃப்ரண்ட் வியூ தான் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிலேருந்து இருக்காங்க பாருங்கள். வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். இல்லை நைட்டில் திறந்து விட்ருவாங்க. இன்னும் நான் உள்ளே போகல, நிறைய ஆளுங்க இருக்காங்க, அதனால் நம்ம உள்ளே போகல. உள்ளே எல்லாமே நம்ம பார்த்துருப்பீங்க. சுற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நல்ல என்ட்ரன்ஸில் வந்து பற்றி நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. நல்லா வளர்ந்த 10 வருஷத்து மரங்கள். ஹை டென்ஷன் லைன் எதுவும் இங்கே கிராஸ் ஆகலை. ஏரியாவும் ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஆல்ரெடி இவங்க பண்ணும்போதே பைப் லைன் பண்ணியிருக்காங்க ஒரு பிளாட்டுக்கும். பட் அதெல்லாமே கொஞ்சம் யாருமே யூஸ் பண்ணலை. அந்த சைடில் மட்டும் வீடு கட்டிருக்காங்க. இந்த பக்கம் கட்டினா ரொம்ப நல்ல பெரிய லேஅவுட்டாக வரும். பின்னாடி நிறைய சேல் ஆகிருக்கு. அங்கேயும் வந்துட்டு வீடுகள் வந்து லேஅவுட் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னு இங்கே வந்து நல்ல வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியாக மாறிடும். ஃபியூச்சரில் கண்டிப்பாக எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். போட்ட காஸ்ட் வந்து கம்மியாகாது. அதனால் இவங்க சொல்கிற ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1650 ரூபா. அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 400, இது ஒரு 350, 750 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து சேவிங்னே சொல்லலாம். இதுக்குள்ளே போயிட்டு திரும்பி தான் வந்து லேஅவுட் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற பிளாட்ஸ். டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு. லோனும் போகலாம், தாராளமாக லோனும் பண்ணி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கொயர் ஃபீட் வந்து மேக்ஸிமம் வந்து 7000, பல்காக எடுக்கிறீங்கன்னா 7300 வரைக்கும் எடுக்கலாம்.
டோட்டல் காஸ்ட் அப்படி ஒரு பிளாட்டுக்கு டோட்டல் காஸ்ட் மினிமம் டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபா வருது. 23 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கிரவுண்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 39,60,000 வரைக்கும் வருது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்க நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.